Hi friends, வணக்கம். Welcome to Shai Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப திக்காக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பால் கொழுக்கட்டை பிடிச்ச பால் கொழுக்கட்டை ஃபேனாக இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. நான் இதில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம இதில் தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடும்போது இது இன்னமும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு பிசைகிறதுக்காக நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம இதை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்து நம்ம மாவு அதில் போட்டு நம்ம சூடு பண்ணியிருந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால கை வைக்கவே முடியாது. ஸோ ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக சுடு தண்ணி வச்சு நம்ம மாவு பிசைகிறோன்னா அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சுடு தண்ணி இல்லாமல் நார்மல் வாட்டரில் கூட நம்ம மாவு பிசையலாம். கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக உருண்டை பிடிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து நம்ம நல்லா கையில் நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு உருண்டை பண்ணிடலாம். உருண்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷம்தான். வேகமாக உருண்டை பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். நம்மளோட விருப்பம்தான். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டில் பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். நம்ம நினச்ச உடனே சட்டுன்னு பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ். மாவு மட்டும் எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம 10 நிமிஷத்தில் உருண்டை பண்ணி சாப்பிட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு பண்ணுறது. இதை நம்ம பண்ணி கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற அந்த அளவுகளோட இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப 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 சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை வெந்து வரும். நான் 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகளை போட்டுக்கலாம். தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டால் எல்லாமே உடஞ்சி மாவெல்லாம் கரைஞ்சி போயிடும். ஸோ நல்லா கொதிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு சேப்பு மாறாமல் உடையாமல் இருக்கும். மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்ம கரண்டி போட்டு கிளறும் போது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டி போயிடும். ஸோ அதனால நம்ம தனித்தனியாக 2 எடுத்து போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது பண்ண வேண்டியது. இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். நம்ம தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டால் கொழுக்கட்டை உடஞ்சி போய் கொஞ்சம் களி மாதிரி கொலன்னு ஆகிடும். நல்ல தண்ணி சூடாக இருக்கும்போது போட்டுக்கோங்க. இப்போ ஸ்வீட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையோட அளவு 75 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாகு காய்ச்சிடலாம். பாகுக்கு பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு அந்த வெல்லம் கரைஞ்சி போகிற அளவுக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதும். நம்ம அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா 3/4 வெந்துருச்சு. இப்போ கரண்டி போடும்போது
உங்களுக்கே தெரியும் எதுவுமே உடஞ்சி போகலை, ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆகி ஒட்டியும் போகலை. தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது, நமக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் வந்துட்டு நான் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டுக்காக ஒரு 2 சில்லு அளவு தேங்காய் சில்லு எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட கொழுக்கட்டைக்கு நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் கூட ரொம்ப நல்லது, இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு, முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகு பால் ஊற்றிக்கலாம். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கு, ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக உடையாமல் இருக்குது. பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாகு ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சூட்டில் இருக்கட்டும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே சூடு பண்ணிடுங்க சிம்மில் வச்சுட்டு. இது ஆற நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஒரு ஏலக்காய் வாசனைக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்தனால கண்டிப்பாக இது ரொம்ப திக்னஸ் கிடைக்கும். பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அவ்வளோ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காயோட பேஸ்ட் வேறு சேர்த்துருக்கோம், அந்த ஸ்வீட்னஸ் வேறு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவலும் விருப்பப்பட்டால் கூட நம்ம மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கொடுக்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லாமல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம ஆயிலே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப நல்லது. தேங்காய் துருவலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம அப்பப்போ எடுத்துக்கிறதுனால நம்மளோட சூட்டை தணிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும்.